இந்த வீடியோவில் நம்ம இந்த பீட்டா ஹவுஸ் சிங்கிள் அப்படிங்கிற ஒரு டேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் பீட்டாவுக்குன்னு பீட்டா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேங்க்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பாக்ஸில் இருக்குது. வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஸோ திறந்தோம்னா பிங்க் கலரில் இருக்குது. ஸோ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பச்சை கலரில் இருக்குது அப்படின்னா பச்சை கலரில் வந்து டிக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து பண்ணலை. இதில் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த பண்ணது வந்து பிஞ்சு போச்சு. அதாவது இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே பண்ணியிருக்காங்க. அந்த ரோஸ் கலரில் பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து பிஞ்சு போச்சு. இந்த டேங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன டேங்க். இந்த டேங்குன்னே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு டப்பா. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க. கவர் கொடுத்து அதை கவர் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மூடி. இது பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வரும். இங்கே நான் ஒரு செடி, பிளாஸ்டிக் செடி ஒன்று இருக்குது. இந்த கவர் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டேங்க்கு. இந்த டேங்க் வந்து என்ன சைஸில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேங்கோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 5.3 இன்ச் இருக்குது. டேங்கோட நீளம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு பார்ப்போம். ஸோ உள்ளே இருந்தோம் ஒரு 4.2 அந்த ரேஞ்சில் இருக்குது. 4.2 இல்லை பேசிக்காக வந்து 4 இன்ச்சு கிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி, அதாவது இதை வந்து நம்ம கணக்கில் சேர்க்க வேணாம் அளவில், ஏன்னா மீன் இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. அகலம் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு கிட்ட இருக்குது. 3 இன்ச்சை விடையும் கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த டேங்கோட சைஸு. ரொம்ப வந்து பெருசாலாம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மாதிரி, ஒரு டீ குடிக்கிற கப்பு பிளாஸ்டிக்கை செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ வந்து இது வந்து டாப்பு. ஸோ மீனை உள்ளே போட்டுட்டு டாப்பை வந்து வச்சு மூடிட்டோம்னா மீன் வந்து உள்ளே இருந்துக்கிறோம். ஒரு 3 காற்று போகிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட ஒரு 3, இங்கிட்ட ஒரு 3 இருக்குது. இது வழியாக வந்து உள்ளே காற்று போய்க்கிறேன். டேங்கோட ப்ரைஸு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய் கிட்ட வருது எங்கள் லொக்கேஷனில். ஏன் அப்படின்னா 200 ரூபாய்க்கு தான் வந்துச்சு. நான் வந்து ஒரு மாடலுக்காண்டி வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு, என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி வாங்குறதுக்காண்டி வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கினோம். ஒரு 5 தான் வாங்கினோம் மொத்தமாகவே. 5 வாங்கி வச்சுருக்கோம். ஸோ சைஸ் வந்து நான் சொன்ன சைஸ் தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போது இதில் வந்து மீன் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மீனை நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். லைட் அமர்த்தியாச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் லைட்டு போட போகிறோம். ஸோ லைட்டு போட்டோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி லைட் அமர்த்திட்டேன். ஸோ நம்ம வச்சுருக்க லைட்டை போட்டுருவோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நம்ம வச்சுருக்க லைட்டு. ஸோ இந்த லைட் வந்து இப்படி பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மீன் வந்து இன்னும் அழகாக தெரியும். ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து சைஸ் தான் சின்னமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, வச்சு காமிச்சிட்டேன். அழகாக இருக்குது. முடிஞ்சால் பீட்டாவையும் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் 4 மேல் கப்பி போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட ஒரு 4 ப்ராடக்ட் மட்டும், அதாவது 4 இதே மாதிரி ஒரு 4 டேங்க் இருக்குது. ஐ மீன் இந்த ஃபிஷ் ஹவுஸாக அது பேர் என்னன்னு தெரியல. ஸோ அது இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ண வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்கி பார்ப்போமேன்னு சொல்லி வாங்கினதான் எங்கள் மீன் கடைக்கு. நம்ம மீன் கடை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்குது. பக்கத்தில் இருந்தேன்னா கூட நீங்கள் நேரில் கூட வந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நாங்கள் கொரியர் கூட போட்டு விடுவோம். ஸோ ஓகே, பீட்டா இருந்துச்சுன்னா பீட்டாவே நான் இந்த டேங்கில் வந்து விட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள்.
இந்த சிங்கிள் பீட்டா ஹவுஸ் அப்படிங்கிற அந்த டேங்கை வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வாங்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. ஸோ இதை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அடி மீன் தொட்டியை வாங்கி இதில் வளர்க்க போகிற அதே மீனை வந்து இந்த ஒரு அடி மீன் தொட்டியில் வளர்த்திங்க அப்படின்னா அதுக்கு நிறையா மூவிங் ஸ்பேஸ் கிடைக்கும். நல்லா அங்கேருந்து அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி போகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம். தேங்க்யூ.